இதயம் கனிந்த பணிவான வணக்கம் நண்பர்களே. குரு அருளும் இறையருளும் நமக்கு துணை நிற்கட்டும் என்று வேண்டி துவங்குவோம். இந்த பதிவு மூலமாக பகவத்கீதையை எளிமையான தமிழ் விளக்கத்தில் பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்லோகம் 25, 26, அத்தியாயம் 3. ஸ்லோகம் 25. சக்தாஹ கர்மண்ய வித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்ஸ் ததா சக்தஹ சிகிர்ஷுர்லோக சங்கிரஹம். அடுத்து ஸ்லோகம் 26. ந புத்திபேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்மசங்கினாம் ஜோஷயேத் சர்வகர்மாணி வித்வான் யுக்தः சமாச்சரன். ஸ்லோகம் 25ஓட அர்த்தம்: அறியாமையில் உள்ள மனிதர்கள் தங்கள் வேலையை பற்றுதலோடு அதன் பலன்களை எதிர்பார்த்து செய்கிறார்கள். அதேபோல் வித்வான் என்று அழைக்கப்படுகிற அறிவில் சிறந்தவர்கள் உலக நன்மைக்காக பற்றற்று தன் கடமைகளை செய்கிறார். ஸ்லோகம் 26 அர்த்தம்: ஞானமடைந்தவர்கள் அறிவொளியுடன் தங்கள் கடமைகளை செய்வதன் மூலம் அறியாமையில் இருப்பவர்களையும் தங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்ய தூண்ட வேண்டும். மாறாக அவர்கள் புத்தியில் முரண்பாட்டை உருவாக்கி வேலையை நிறுத்த செய்யக்கூடாது என்கிறார் பகவான். இப்போ இதுக்குண்டான விளக்கத்தை எளிமையான முறையில் பார்ப்போம். சாதாரண மக்கள் இந்த உலகாவிய வேலைகளை செய்யும்போது, இது என் வேலை, இதை நான் செய்கிறேன், இந்த வேலையை செஞ்சு முடிக்கும் போது அல்லது இந்த செய்கிறது மூலிமா எனக்கு இந்த பலன் கிடைக்க போகுது அப்படின்னு எல்லா வேலைக்கும் ஒரு பற்றுதலும் எதிர்பார்ப்பும் வச்சுக்கிட்டு தான் வேலை செய்கிறாங்க. சில சமயம் வேலை செய்யும்போது அதோட முடிவை கூட நம்ம எதிர்பார்த்து முன்கூட்டியே தீர்மானித்து கொள்கிறோம். அதன் முடிவு நம்ம நினச்சபடி இருக்கலைன்னா தவறாக அமையும் போதோ நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. நமக்கு குழப்பமும் கவலையும் தான் மிஞ்சும். இதனால் சில சமயம் நமக்கு ஒரு அலுப்பு வந்து இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு ஒரு சலிப்பு கூட வந்துடும். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்மளோட அறியாமை தான். இந்த அறியாமை எதனால் வருதுன்னா, எல்லா விஷயங்களையும் நாம் செய்கிற எல்லா வேலையையும் நாம் நம்மளை முன்னிறுத்தி செய்கிறோம். இங்கே நம்மளோட அகங்காரம் நம்ம அறிவை மறைச்சி நம்மளை அஞ்ஞானியாக்குது. ஆனால் ஒரு கர்ம யோகியான ஞானி என்ன செய்கிறாருன்னா, இந்த உலகத்தில் எதுவுமே நம்ம கையில் இல்லை, இங்கே நடக்கிறது எல்லாத்துக்கும் காரணகர்த்தா அந்த எல்லாம் வல்ல இறைவன் மட்டும்தான், அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அப்படிங்கிறத அவரோட புத்தியில் தீர்க்கமாக உணர்ந்து எந்த ஒரு பட்டுதலும் வச்சுக்காம தன்னோட கடமைகளை திறம்பட சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அதனால தான் இந்த ஞானி மாதிரி பற்றில் பற்றற்றும் பற்றற்றவற்றில் பற்றும் கொண்டு, அதாவது அட்டாச்மெண்ட் இன் டிட்டாச்மெண்ட் அண்ட் டிட்டாச்மெண்ட் இன் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி லோக சங்கிரகம் அப்படின்னு சொல்லப்படுற உலக நன்மைக்காக இருக்கணும்னு நம்ம குருமார்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஞானிகள் அவங்க உடலாலும் மனதளவிலும் ஆன்மீக ரீதியாகவும் அவங்க செய்கிற கடமைகளை உலக நன்மைக்காக மட்டுமே தொடர்ந்து தங்களுடைய கடைசி நாள் வரைக்கும், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் செய்கிறாங்க அப்படின்னு பகவான் சொல்கிறார். பகவான் கிருஷ்ணர் கூட இப்படித்தான் தன்னோட பிறந்த நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் தினம் ஒரு பிரச்சனையும் சவால்களும் வந்து அந்த எல்லா நேரங்கள்லையும் அவர் தன்னோட யோக நிலையிலிருந்து கொஞ்சம் கூட விலகாமல்
பேலன்ஸ்டாக ஒரு சமநிலையில் தன்னுடைய கடமைகளை தனக்காக இல்லாமல் மற்றவங்க நலன்களுக்காக மட்டுமே செஞ்சுட்டு வரதாகவும், அப்படி அவர் அது மாதிரி செய்யலைன்னா மற்றவங்களும் கிருஷ்ணர் வழியை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்கு விதித்த கடமைகளை கவனமாக செய்யாமல் இந்த உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படின்னு ஸ்லோகம் 22-23 சொல்கிறார். ஸ்லோகம் 24 முழு மனித நலனுக்காக, மனித இனத்தின் நலனுக்காக, உலக நலனுக்காகவும் மட்டுமே அர்ஜுனன் அவருக்கு விதித்த வேத செயல்களையும் கடமைகளையும் கர்மங்களையும் செய்வதை புறக்கணிக்க வேண்டாம் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் அறிவுறுத்துறாரு. இப்படி ஞானிகள் நமக்கு ஒரு உதாரணமாக ரோல் மாடலாக கடமையை செஞ்சுட்டு வராங்க. அந்த மகான்களை பார்த்து சாதாரண மக்களான நாமும் நம்ம அறியாமையிலிருந்து விலகி ஒரு உயர்ந்த ஞானத்தோட எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ஒரு சமநிலையில் நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை தவறாமல் செய்ய முயற்சிப்போம். நன்றி, வணக்கம், ஓம் சாந்தி.